தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியமைக்க பொறுப்பு ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்காத விவகாரம் குறித்து தாவேகா உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தமிழக வெற்றி கழகம் தங்களை ஆட்சியமைக்க அழைப்பு கோராத நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும் என கூறி தொடர்ந்து தாவேகா தலைவர் ஒரு முறை நேரடியாக சென்றார். அதற்கு அன்று இரவு குறிப்பாக நேற்று தாவேகா நிர்வாகிகளும் நேரடியாக சென்றார்கள். சட்ட வல்லுநரும் சென்றிருந்தார்கள். இந்நிலையில் உரிய முறையில் அங்கிருந்து பதில் வராத நிலையில தற்சமயம் தாவேகா நிர்வாகிகள் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்ட நிலையில உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக நேற்றிலிருந்து இணைந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த நிர்வாகிகள் தெரிவித்து என்னவென்றால், ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் உரிமை கோரத்தில் அவர் பதவியேற்பு செய்திருக்க வேண்டும். ஆனால் மாற்றாக அதை வரவில்லை என்பது ஆளுநர் முயற்சி செயல்படுவார் என்ற கண்டனத்தை கூட தெரிவித்து வந்தார்கள். அது போல இந்த நிலையில்தான் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் நாடு அதற்கு தீர்வு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட வல்லுநருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் விரைவில் உச்சநீதிமன்றத்தை நாடுவானா என எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. மிக முக்கிய செய்யப்பட்டது. ஏனென்றால் குறிப்பாக சொல்லணுமென்றால் பின்பம் நிர்மிக்க வேண்டிய சூழலில் தாவேகா இருக்கிறது. அதை கேட்ட கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆட்சி முதல்வர் பதவி ஏற்ற பிறகு சட்டப்பேரவையில் அந்த பெரும்பான்மை நிரூபிக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தராமல் முழுமையான ஆதரவுகளை கொண்டு வந்தால் மட்டுமே பதவியேற்பு விழாவை நடத்துவேன் ஆளுநர் தெரிவிப்பது என்பது கண்டனத்துக்கு என கருத்துக்கள் வரும் பட்சத்தில் அதுக்கான ஏற்றாற்போல் தான் இந்த தாவேகா ஆலோசனை மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியே இருக்கிறது. ராம்குமார். நௌசாத், சற்று முன்பாக தமிழகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த செய்திக்கு பிறகாக ஆளுநர் அழைப்பு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? குறிப்பாக ஒரு அரசு பதவி ஏற்காத போது அந்த மாநிலத்திலேயே எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பது காவல்துறை தரப்புல பாதுகாப்பு தருவது வழக்கம். அது மிக முக்கியமாக அது அரசு பதவியேற்காத பட்சம் ஆளுநருடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். பொதுவாக மேற்பார்வைகளுக்கும் இல்லாத பட்சத்துல காப்பந்து முதலாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஒரு முதல்வர் பதவி ஏற்கும் வரைக்கும் இதுக்கு ஸ்டாலின் அதில் கொடுத்தாலும் கூட அவருக்கு சில புரோட்டோகால் இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது காவல்துறையை பொறுத்த வரைக்குமே அந்த மத்திய உளவுத்துறையிலிருந்து வரக்கூடிய தகவல் அடிப்படையில் முழுமையாக இந்த பாதுகாப்பு கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது, மரபாக இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மை யாரும் நிரூபிக்கப்படவில்லை. ஒரு பட்சத்தில் எதிர்கட்சிகள் பெரும்பான்மை வைத்தால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. ஏனால் விரட்சியினுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியாக வரக்கூடிய சூழலிருந்து விரட்சி இருந்தவர்கள் பிரச்சனை ஏற்படுத்துவாங்களா, தளவத்தில் உண்டாக என்ற எண்ணத்தில் தான் தமிழகம் முழுவதும் உளவுத்துறை கண்காணிப்பில் பாதுகாப்பு வளையத்தை தமிழகத்தை கொண்டு வரும் அடிப்படையில் முழு பாதுகாப்பு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.